கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு திருமண்டலத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கர்த்தரை கனப்படுத்தும் திருச்சபை. கர்த்தரை கனப்படுத்தும் திருச்சபை. திருச்சபை அப்படின்னாலே நாம் ஒருமுகமாய் ஒருமனமாய் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஒருமுகமாய் இருந்து நாம் யாரை கனப்படுத்த வேண்டுமாம்? கர்த்தரை கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்தணும்? எந்த விஷயத்தில் கனப்படுத்தணும்? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வராங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சில பேரை வாசலில் போய் என்ன செய்வோம்? வரவேற்போம். சில பேர் என்ன செய்யட்டும், வீட்டுக்குள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் வரவேற்றுக்கிட்டோன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். அப்படி தானே? கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் வந்தால் என்ன செய்வோம்? வீட்டை விட்டு வெளியில் ஓடி போய் வீட்டு வாசலில் நின்று வரவேற்போம். அதை விட கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் வந்தால் ரோட்டிலே போய் நின்று என்ன செய்வோம்? வரவேற்போம். அதை விட ஒரு பெரிய ஆள் வராருன்னு வச்சுக்கிடுவோம், ஊர் எல்லையிலேருந்து என்ன செய்வோம்? வரவேற்று கூட்டிகிட்டு வருவோம். கிராமங்களில் தெரியும், நம்ம நகர சைடில் அது இல்லை. கிராமப்புறங்களில் அதை ஒரு இதாக என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருக்கிறாங்க. பேராயர் வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு கிராம சபைகளுக்கு வரும்போது பேராயரை பார்த்தா அந்த ஊரினுடைய எல்லையிலேருந்து என்ன செய்வாங்க? வரவேற்று கூட்டு கொண்டு வருவாங்க, கனப்படுத்துவாங்க. அவர் முக்கியமான ஆள், எங்களுடைய திருமண்டலத்துக்கு முக்கியமான ஆள், தலைமையான ஆள். அதனால் அவரை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும்னு கனப்படுத்துகிறோம். சரியா? இப்போ நம்ம கர்த்தரை எப்படி கனப்படுத்தணும் அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். ஆதியாகமத்தில் சண்டையே இங்கே தான் ஆரம்பிச்சிது. இதில் தான் ஆரம்பிச்சிது. ஆண்டவர் யாரை உருவாக்குனார்? ஆதாம. சரியா? அதுக்கப்புறம் அவன் தனிமையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு என்ன செஞ்சார்? ஏவாளை உருவாக்குனார். சரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிள்ளைகளை என்ன செய்வோம்? கொடுப்போம்னு காயினையும் ஆபேலையும் உருவாக்குனார். அப்படி தானே? உருவாக்கி ஆதாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? எதுனாலும் முதல் பங்கை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். இன்றைக்கும் அநேக கிராமப்புறங்களில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, வயலில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் உதாரணத்துக்கு நெல் இருக்காங்க அப்படின்னா மூட்டையை பிடிச்சி கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்க? கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. கடலை எடுக்காங்கன்னா முதல்ல அதை அளந்து கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்க? கோயிலில் ஒரு மூடை கடலையை கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதேமாரி உள்ளி எடுத்தாலும், காய்கறி பிடிச்சாலும், பல்லாரி எடுத்தாலும், என்ன பண்ணினாலும் சரி முதல்ல எங்கே கொண்டு போய் வைப்பாங்க? கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு மித்தவங்களுக்கு எல்லா பக்கமும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இது எதற்கு செய்கிறார்கள் என்று பார்த்தால், முன்னோர்கள் கற்றுத்தந்த பாடம். ஏன் இந்த முன்னோர்கள் கற்றுத்தந்தாங்க? விவசாயம் செய்யறதுக்கு பிரதானமாக என்ன தேவை? என்னாச்சு? நான் ஏதோ வேறு மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுது. மழையா? தண்ணீர் வேணும். விவசாயத்துக்கு என்ன வேணும்? பிரதானமாக தண்ணீர் வேணும். நம்ம ஒரு உரம் வேணுமா? ரூபா கொடுத்து வாங்கிடலாம். நல்ல விதை வேணுமா? ரூபா கொடுத்து வாங்கிடலாம். வயலில் மண் சரியில்லையா? உரம் அடிக்கணுமா? நம்ம ரூபா கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? நல்ல சாணி உரமோ எரு உரமோ அடிச்சுக்கலாம். எதனாலும் துட்டு கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கிடலாம். ஆனால் தண்ணியை என்ன செய்ய முடியாது? துட்டு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா தண்ணி இயற்கையாக அந்த வயலுக்கு பாஞ்சா தான் அந்த விளைச்சல் எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். இதை தான் ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் எத்தனை ஆறுகளை ஏற்படுத்தினார்? 4 ஆறுகள். ஏன் ஒரு ஆறை வச்சு செழிக்க பண்ண முடியாதா? தேவை. என்ன தேவை? தண்ணீர் தேவை. அந்த தோட்டம் எப்படி இருக்கும்னா பசுமையாக புஷ்டியாக அருமையாக இருக்கும். அப்படின்னா பச்சை பசேன்னு இருக்கணும்னா அதுக்கு தண்ணீர் தேவை. 4 ஆறை என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார். சரியா? அதை 4 ஆறை ஏற்படுத்தினதுனால தான் அந்த தோட்டம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பசுமையாக இருந்ததாக நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சரியா? அப்போ அந்த விளைவின் முதற் பலனை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்கும்? கொடுக்கறதுனால என்ன பண்ணுதோமா? கர்த்தரை கனம் பண்ணிக்கிறோம். முதலாவது என்ன செய்கிறோம்? கர்த்தரை கனம் பண்ணிக்கிறோம். நிறைய தாய்மார்கள் வீட்டில் பார்த்தோம்னா இப்போம்னா அது குறைஞ்சி போச்சு. சோறு பொங்க அரிசி எடுக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து என்ன செய்வாங்க? போடுவாங்க. அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு? இந்த கைப்பிடி அரிசி யாருக்கு? ஆண்டவருக்கு. கைப்பிடி அரிசி யாருக்கு? ஆண்டவருக்கு. ஏம்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு விருந்தாள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வீட்டில் சாப்பிடக்கூடிய எல்லாருக்கும்
இந்த உணவுனால் எந்த வியாதியோ எந்த பாதிப்போ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், யாருக்கு கொடுத்துட்டேன், ஆண்டவர் கொடுத்தாச்சு, கனம் பண்ணியாச்சு. அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்லி கொடுத்த அநேகர் உண்டு. சரியா? அவர்கள் இன்றைக்கி அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கதை நம்ம கண்ணால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த விவசாயம் மங்கி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி எங்கேயோ போயிட்டுருக்காங்க மக்கள். அப்போ என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா தான் தசம பாக காணிக்கை. 10 யாருக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். சரியா? அதை நம்ம 3 முறை கொடுக்குறோம், அப்படி தானே? யாருக்கெல்லாம் முதல்ல திருமண்டலத்துக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய சேகரத்துக்கு, நம்முடைய சபைக்குன்னு 3 இதாக கொடுக்குறோம். இது போக ஒவ்வொரு மாதமும் அந்த 10 ஒரு பங்கை எடுத்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். சரியா? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும். நான் இது அநேக நாட்கள் பகிர்ந்து கொண்டது உண்டு. இந்த கொரோனா பீரியடில் ஒரு அண்ணாச்சி ஸ்கூல் பிள்ளைகள் ட்ரிப்பு எடுத்துகிட்டு இருந்தார். அவர் மட்டும்தான், அவருக்கு மனைவியோ பிள்ளைகளோ யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான் தனி ஆள். அவர் வேன் ஓட்டிகிட்டு இருந்தார் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க, வேனில் வாய்ப்பு இல்லை, அவருக்கு வருமானம் இல்லை. முதல் நாள் கொண்டு போய் அவருக்கு அரிசியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். 2ஆவது நாள் காய்கறி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறோம், வீடு பூட்டி கிடக்கு. ஐயோ வீடு பூட்டி கிடக்க, எங்கே போனார்னு தெரியலையே அப்படின்னு பக்கத்து வீட்டில் கேட்டால், அவருக்கு யாரோ அரிசி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அங்கே ஒரு பொம்பளையாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு, அந்த பொம்பளையாள் குடும்பத்தோடு இருக்குன்னு அங்கே கொண்டு போய் என்ன செய்ய போயிருக்காரு, கொஞ்சம் அரிசியை கொடுக்க போயிருக்காரு. எவ்வளோ ஒரு சாட்சி, யோசனை பண்ணி பாருங்கள். அவருக்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அரிசியை. அவரோட கஷ்டப்பட்ட ஒரு பொம்பளையாள் பிள்ளைகளோட கஷ்டப்படுது. ஒரு நேரமாக அந்த அம்மா சோறு பொங்கி நல்லா கொடுக்கும் அந்த பிள்ளைகளுக்குன்னு அந்த அரிசியை தூக்கி கொண்டு போய் அங்கே கொடுக்க போயிருக்கார். ஆனால் வேத வசனம் சொல்லுது, உன் திராணிக்கு அதிகமாக நீ சோதிக்கப்படுவதில்லைன்னு இருக்குது. உனக்கு உதவி செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் திராணிக்கு மிஞ்சி அவர் என்ன செஞ்சார், செய்ததை கண்கூட என்ன செஞ்சோம், பார்த்தோம். எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் ஊழியம் செய்கிறத விட உதவி செய்வதில் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், முந்திக்கொள்ள வேண்டும் தான் வேதவசனம் என்ன செய்யுது, கற்றுத்தருகிறது. எப்படி தேவை உள்ளவர்களுக்கு, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். முதல் பலனை கொடுத்தோம்னா கர்த்தரை என்ன செய்வோம், கனம் பண்ணுவோம். அந்த காலத்துலலாம் வீடுகளில் 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் இருப்பாங்க. முதல் பிள்ளை யாருக்கு கொடுத்துருவாங்க, ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருவாங்க. நிறைய வீடுகளில் போய் பார்த்தோம்னா முதல் பிள்ளை என்ன செய்யுது, அது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு அப்படின்ட்டுருவாங்க. இப்போ இருக்கிறது ஒன்றுன்னா கண்ணே கண்ணு 2ன்னு இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டேங்காங்க, நிறைய வீடுகளில் கொடுக்க மாட்டேங்காங்க. ஆனால் கொடுத்தால் அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை கண்கூடாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சம்பளம் வரும்போது முதல் நாள் சம்பளம் ஏறினோம்னா அந்த முதல் தொகையை எடுத்து ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அந்த மாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த மாதத்தை என்ன செய்வீங்க, நன்மையாய் நீங்கள் கடந்து போகத்தக்கதாய் ஆண்டவர் என்ன செய்து கொடுப்பார், மாற்றி கொடுப்பார். ஒரு பிரச்சனையும் வராது, அந்த மாதம் சுமூகமாக என்ன செஞ்சு போயிடும், முடிஞ்சு போயிடும். எத்தனையோ நாட்கள் நீங்கள் சோதித்து பாருங்கள், நடக்கலையான்னு. கண்டிப்பாக நடக்கும். தேவைகள் அநேகமாக இருக்கும். மாதம் பிறந்திருக்கு, இந்த மாதத்தை எப்படி சமாளிக்க போகிறோம், தேவைகளெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், பெரிய அங்கலாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நம்ம மேலே என்ன செஞ்சுக்கிடுவார், பார்த்து கொள்வார். அதான் மோகனங்கள் அடிக்கடி சொல்லுவாப்புல, ஆண்டவரே நான் உண்மை பற்றிக்கிடுதேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நம்ம என்ன செஞ்சிருவோம், கையை விட்டுருவோம். நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பிடிச்சா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். நம்ம முதல் நாள் ஆண்டவரை நினைக்கும் போது ஆண்டவர் அந்த மாதம் ஃபுல்லாக நம்மளை நினச்சிட்டே இருப்பார். உண்டா இல்லையா? காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி என் பிள்ளைக்கு இந்த தேவை இருக்குது, இந்த தேவையை எப்படியாவது சமாளிக்க வைப்பார். சந்திக்கப்படும் பட்டது. அதனால தான் நான் சொல்கிறேன், அநேக நாட்கள் சொல்லியிருக்கிறேன் இதை முன்னாலேயே. டீ கடைகளுக்கு சென்று டீ குடிக்க அப்போ 50 பைசா ஒரு டீ, அந்த 50 காசுகள் இல்லாமல் வெறும் தண்ணீரை குடித்து கடந்து வந்த நாட்கள் அநேகம் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு டீ விலை எவ்வளவு, 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் போயிட்டு. அங்கே நிற்கிற எல்லாரையும் கூப்பிட்டு 10 டீ 15 டீ குடித்து
ரூபா கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சுருக்கார். அல்லேலூயா. காரணம் கொடுப்பதினால். சரியா? ஒரு அருமையான ஒரு இது சொல்லுவாங்க, இந்த ஊற்று உங்களெலாம் தெரிஞ்சிருக்காது, அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆற்றுல போய் ஊற்று தோண்டி அதில் தான் தண்ணி கொண்டு வருவாங்க. அந்த ஊற்றுல இருக்க தண்ணி என்ன செய்வாங்கன்னா முதல்ல இறச்சி தூர விடுவாங்க. தண்ணி கிடக்கும், அதை இறச்சி என்ன செய்வாங்க, தூர விட்டுருவாங்க. விட்ட உடனே திருப்பி தண்ணி என்ன செய்யும், ஊறி வரும். அந்த தண்ணி நல்லா சுத்தமாக என்ன செய்யும், வரும். அதான் சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊறும். நீங்கள் உதவி செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதான் சொல்லியிருக்கிறார், நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் உடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஏன் சொல்கிறாரு, தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள். ஏன், யாருக்கு செஞ்ச, ஆண்டவருக்கு போய் செஞ்சியா? இல்லை, நீ எளியவங்களுக்கு யாருக்கு செஞ்சியோ அதெல்லாம் யாருக்கு செஞ்ச, எனக்கே செஞ்ச. நீ எளியவங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணிட்டியோ அது ஃபுல்லாக எங்கே வந்து சேரும், என்கிட்ட வந்து சேரும், எனக்கு வந்துடும். அதனால் நீ முடிஞ்ச அளவு எளியவங்களுக்கு உதவி பண்ணு. முதலாவது பார்த்தோம், நம்மளுடைய விளைவு, நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் முதலாவது யாருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணும். இரண்டாவது பார்த்தோம், நம்ம ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி யாருடைய கணக்கில் இருக்கும், ஆண்டவருடைய கணக்கில் இருக்கும். சரியா? நீ கொடுத்து பாரு, நான் உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வசனம் சொல்லியிருக்காரு. அவர் வசனம் ஒன்றுமே பொய்யாகாது, எல்லா வசனமும் நிற்கும். இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்த வசனம் வந்துச்சு, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் கட்டப்படுவாய். நான் அப்போ யோசித்தேன், நம்ம இந்த மாதம் என்ன செய்ய போகிறோம்னு இருக்கும்போது மறுபடியும் கட்டப்படுவாயின்னு காலையில் வாசிருக்கேன். சாயங்காலம் ஒரு மத்தியானமே ஒரு தொலைபேசி அழைப்பு வருது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வருது. இதை பார்த்த உடனே எனக்கு உள்ளத்துக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா பங்கு யாரை கொடுத்துருக்கோம், அவர் கொடுத்துருக்கோம். அவர் நம்மளை பார்த்துக்கிடுவார். நம்ம அவரை கனம் பண்ணும்போது அவர் நம்மளை என்ன செய்வார், கனம் பண்ண தயாராக இருக்கிறார். நம்ம அதில் கரெக்டாக இருக்கணும். பங்கு அவருக்கு கொடுத்துடணும், ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியங்கள் அப்படின்னா நம்ம வீட்டில் சொல்லணும்னா கல்லாப்பட்டின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பீரோன்னு சொல்லுவோம், அப்படி தானே? அது எப்படி நிரம்புமா, பூரணமாய் நிரம்பும். கொஞ்சம் இடம் கிடக்கப்பா, இன்னும் கொஞ்சம் ரூபா வைக்கலாம்ப்பா அப்படின்னு இல்லை, அது ரூபாயினால் என்ன செய்யப்படுமா, பணத்தினால பூரணமாய் நிரப்பப்படும். அடுத்து பார்த்தோம்னா, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். திராட்சரசம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் திராட்சரசம் தான் பிரதானமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா தண்ணீரும் எண்ணெயும், பைபிளே அடுத்து சொல்லியிருக்கு, தண்ணீரும் எண்ணெயும் உன் வீட்டில் போதுமான அளவு எப்போவுமே என்ன செஞ்சிட்ருக்கோம், இருந்துக்கிட்டே இருக்கும்பா, ஒரு நாளும் குறைவுபடாதுப்பா அப்படின்னு வேத வசனம் என்ன செய்யுது, நமக்கு கற்று தருகிறது. தண்ணீரும் எண்ணெயும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யும், பூரணமாக கிடைக்கும். அதான் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும்னா உன் வீட்டில் எப்போவுமே என்ன செய்யும், எண்ணெயும் தண்ணியும் எப்பொழுதும் இருக்கும்பா, குறைவே படாது. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டே விஷயம். முதல் விஷயம் என்ன விஷயம், ஆண்டவருக்கு முதல் பங்கை யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது எவ்வளோ பெரிய பங்காக இருந்தாலும் சரி. அநேக வியாபாரிகளை போய் பார்த்தோம்னா கடைகளில் முதல்ல விற்கிற விற்பனையை கொண்டு போய் யாருக்கு கொடுத்துருவாங்க, ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க, அந்த உண்டியில் எடுத்து போட்டுருவாங்க. அது யாருக்கு, ஆண்டவர். சில பேர் என்ன செய்வாங்கன்னா முதல்ல விற்கிறதுல எவ்வளோ லாபம் வருது, இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு விற்காங்க, 10 ரூபா லாபம்னா அந்த 10 ரூபா லாபத்தை ஆண்டவருக்கு என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? முழுமையாக முதற் பங்கு அப்படியே ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க, கொடுக்குறாங்க. அவங்க வியாபாரத்தை பார்த்தோம்னா அவ்வளவு அபரிவிதமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கிற அநேக வியாபாரிகள், கிறிஸ்தவ வியாபாரிகளை பார்த்தா இந்த இதை கடைப்பிடிச்சவங்க தான் இன்றைக்கி எங்கே போயிருக்காங்க, சென்னையில் போயிருக்காங்க. தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னை பட்டணத்தில் இன்றைக்கி சிறப்போடு இருக்கிற அநேக வியாபாரிகளை பார்த்தா கர்த்தருக்கு முதல் பங்கை கொடுத்தவங்க தான் இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்காங்க, உயர்த்தப்பட்டிருக்காங்க. அதனால் முதல் பங்கை நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்கு கொடுப்போம்.
அது விளைச்சலாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், எப்படியோ நமக்கு வரத பங்கை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்போது நம்மளுடைய களஞ்சியங்கள் எப்படி நிரம்புமா? பூரணமாய் சம்பூர்ணமாய் நிரம்பும். ரெண்டாவது, திராட்சரசம் புரண்டோடும். வீடுகளில் எப்பவும் எண்ணெயும் தண்ணியும் என்ன செய்யாது? குறைவே படாது. எப்போவுமே என்ன செய்யும்? செழிக்க செழிக்க இருக்கும். அந்த காலத்தில் எங்களுடைய பாட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, நெய், உங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம நெய்னா என்ன செய்கிறோம்? ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த காலத்தில் நெய் பார்த்தா உரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம உரி தானே அது பேர். பானையாக வச்சு உரி வச்சுருப்பாங்க. பார்த்தா சட்டி சட்டியாக என்ன இருக்கும்? நெய் இருக்கும். இப்போ ஒரு 100 கிராம் நெய் வாங்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுறோம். அந்த காலத்தில் நெய் எல்லா வீட்லேயும் நெய், எல்லா வீட்லேயும் மாடு வளர்ப்பாங்க, எல்லா வீட்லேயும் என்ன இருக்கும்? நெய் செழிப்பாக இருக்கும். அப்போ கர்த்தரை கனம் பண்ண ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மளை என்ன செய்யார்? ஆசீர்வதிக்க தயாராக இருக்கார். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். பங்கு ஆண்டவரே உமக்குன்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுக்குறோம். பங்கு உமக்கு தான். அது வருமானமாக இருக்கட்டும், அது என்னதாக இருக்கட்டும், விளைச்சலாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், பங்கை யாருக்கு கொடுக்குறோம்? உமக்கு கொடுக்குறோம். அந்த மாதம் ஃபுல்லாக, அந்த ஆண்டு ஃபுல்லாக நீர் காத்துக்கிடுவார். எங்களை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகுது? வளமாக போகுது. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். யார்